ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் டே 20 டிசம்பர் 20 2025. இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். டெய்லி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் தூங்கணுன்னு பட் என்னால் முடியல. பட் we still have 11 more days, right? So I'm not going to give up this time. ஸோ காலைல எழுந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன்லாம் பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கையோட சிக்கனையும் சமைச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீலே சிக்கன் அண்ட் ரைஸ் தான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிறது தான். லெட்ஸ் see how it goes today. Hey guys, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணலான்னு உட்காந்தேன். கரெக்டாக கால் வந்துச்சு காட்டிலேருந்து. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு டேப்லெட்டு வாங்க போகிறேன்னு சொல்லி தூக்கத்துக்கு. ஸோ இதுதான் இந்த மெக்னீசியம் கிளைசனேட்னு ஒரு டேப்லெட்டு. இது ஆக்சுவலாக தூக்கத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். மேஜராக தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண தான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ மெக்னீசியம் சப்ளிமெண்ட்டும் நான் எடுக்கணுன்னு இருந்தேன். ஸோ அதனால் ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி இதை வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹே காய்ஸ், மணி 3:30 ஆச்சு. இன்ஸ்டாகிராம் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் அப்போவே பண்ணியிருப்பேன். இவ்வளோ நேரம் இந்த பக்கத்தில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் பேச முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் மீல் சாப்பிட உட்காந்தாச்சு. சேம் சிக்கன் அண்ட் ரைஸ் தான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து யூடியூப் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பிரேக் விட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு போகிறது தான். போயிட்டு வந்துட்டு இன்றைக்கும் சைக்கிளிங் போக வேணான்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக வாக்கிங் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு இப்போதைக்கு யோசிச்சிருக்கேன். பட் நைட் எப்படின்னு தெரில, அப்போ இருக்க மூடை பொறுத்து தான். பட் கார்டியோ இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுறதா தான் இருக்கேன். ஸோ மணி 5:15 ஆச்சு. யூடியூப் வீடியோவும் முடிச்சிட்டேன். ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் லைட்டாக ஒரு தூக்கத்தை போடலாமான்னு தோணுது. ஏன்னா நைட்டும் சரியாக தூங்க மாட்டேன். பகல்லையும் வேலைன்னு அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கேன். இல்லைனா அப்படியே ஒர்க்கு அப்படியே போயிடுது. ஸோ பகலில் தூங்கலாமான்னு இப்போ தோணுது. ஒரு 1/4 மணி நேரம் லைட்டாக ஒரு நேப்பை போட்டு ஜிம்முக்கு போகலாமான்னு. இன்னொரு பக்கம் சும்மாவே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இதில் இப்போ பகலில் கூட கிடையாது. சாயந்தரம் 5:15 இப்போ தூங்கி திரும்ப நைட்டு எப்படி தூங்குவேன்னு தெரில. பட் ஸ்டில் அந்த சப்ளிமெண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி கார்டியோ பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ லேட் ஆனாலும், எவ்வளோ டயர்டானாலும், எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் நீ கார்டியோ பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன். சைக்கிளிங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போயிட்டு வரணும். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிட்டு அப்படியே ஜிம் போயிட்டு வரேன். ஜிம் போயிட்டு வந்துட்டு வழக்கம் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணுறேன். கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது சீக்கிரம் தூங்க பார்க்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க பார்க்கணும். ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். மணி இப்போ 6:30 ஆகுது. இன்னைக்கு நைட்டு தூங்கின மாதிரி தான். பட் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ தூங்கலைன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. நேற்று நைட்டு தூங்கலை. இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் கண்டிப்பாக பண்ண முடியாது சரியாக தூங்கலைன்னா. அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். அப்படியே தூங்கிட்டேன். சரி பரவாயில்ல, எப்படியோ 6:30 மணிக்காக நேற்றை விட சீக்கிரம் ஜிம்முக்கு போகிறேன். அதுவே சந்தோஷம்தான். ஸோ இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் சொன்னதை செய்கிறேன். I spit raps like a heart attack, fast fatal heart impact, past painful scars. In fact, I blast tasteful bars and packs. I back up my actions, fact don't ask, grab reactions, jacked attack with every word, then act with class as they hear me snap. I got nothing to lose, cause I fought and felt the bruise. Now I'm not the one confused, call the shots and they produce. I ain't lost, I'm finally loose, pick a new silver excuse. I need the views to boost me to a new abuse of being used. Everybody wants a piece now, y'all can rest in peace now. You're dead to me, so peace out. Remember you're discreet now, get ready for defeat now. I'm gonna make you bleed out. Listen on repeat now and weed out all the weak now. Get up and make a change. Don't remember yesterday. If you got something to say, speak your mind before your grave. Cause your life is yours to save. Ain't nobody gonna change. Everybody stays the same. So be different, make a name, just like a soldier, I keep on moving forward. Always getting closer.
marching till it's over. And just like a soldier, I keep on moving forward, always getting closer. I'm marching till it's over. And just like a soldier, I keep on moving forward, always getting closer. I'm marching till it's over. And just like a soldier, I keep on moving forward, always getting closer. I'm marching till it's over. It's ridiculous, I'm spitting this meticulous and limitless, while others out there spitting shit got hits up on the charts and shit. I see why other artists quit, cause people don't reward good shit. They love to hate but hate to live. Society, you swing and miss. And honestly, I get it, promise me you won't regret it. Wasting energy, forget it, don't look back, go on and get it. Bite the bullet just a bit, bite your tongue and don't say shit. Make your actions hard to miss, be a legend, not a myth. It's obnoxious that I'm conscious, rapping honest as promise. Try to harness, as an artist, stay modest. It's a long quest, I will not quit till 10,000 people going off when I drop this. I gotta make it now, swear to God I'm breaking out. Swear to God I'll take a bow, stand the stage with the crowd, cause I got it figured out. I'm just honest and I'm loud, saying modest but I'm proud. No, I never had a doubt, Just like a soldier, I keep on moving forward, always getting closer. I'm marching till it's over. And just like a soldier. ஹே காய்ஸ், ஒர்க் அவுட் இன்னைக்கு வேறு லெவலில் போச்சு. பம்பு பார்த்துருப்பீங்க வீடியோவில். சரியான ஒர்க் அவுட் இன்றைக்கி. ஷோல்டர் நல்லா இப்போ தெரில, சிம்பிளாக இருந்துச்சு, நல்லா பம்பாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே முட்டையை குக் பண்ணி சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக நாளைக்கு அன்பிளான்டாக வெளியே போகிற மாதிரி ஒரு பிளான் வந்துருச்சு. ஸோ வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. கடைக்கு சும்மா அந்த மாதிரி போயிட்டு, நாளைக்கு சீட் டே வேறல்ல. ஸோ அப்படியே ஊர் சுற்றிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாளை ஓட்டலான் இருக்கேன். ஸோ நாளைக்கான வீடியோ இன்றைக்கே எடிட் பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு ஆக்சுவலாக அந்த நாளைக்கு போட வேண்டிய யூடியூப் வீடியோ, அதாவது இன்றைக்கி இப்போ எடுக்கிற வீடியோவை இப்போவே எடுத்து ஷெட்யூல் பண்ணி வைக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு நைட்டு தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு லாஸ்ட் மீல் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு தூங்கணும். ஹே கைஸ், மணி இப்போ 3:15. யா, காலையில் 3:15. டிசம்பர் 21 மார்னிங் 3:15 AM. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். அந்த மாத்திரையும் ட்ரை பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் இன்டென்ஸாக சொல்ல முடியாது, வாக்கிங் போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், தூக்கமே வரல. பாரு மூஞ்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. நான் இதுக்கு மேலே என்ன புலம்புறதுன்னு தெரில. தூக்கம் வர மாட்டேங்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் நாளைக்கு அலாரம் வச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாமான்னு பார்க்குறேன் நாளைக்கு. ஏன்னா சண்டே தான், நாளைக்கு எந்த பிளானும் இல்லை. ஏன்னா கிளாஸ் எஃப்எஃப் ப்ரோ கேட்டிருந்தீங்க வாரம் வாரம் சைக்கிளிங் போவீங்களான்னு. நானும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். பட் சைக்கிள் கண்டிஷன் சரியில்லை. நானே ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு வரும்போது சைக்கிள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன். இன்னொன்று, ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் சேலஞ்சு முடிஞ்சு அங்கிட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த சண்டே அதாவது 21 டிசம்பர் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி தான் சீட் மீல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சண்டே அப்படியே ஜாலியாக போயிடும். அதையும் விலாகாக எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. என்னென்ன சாப்பிட்டேன், எங்கே போனேன்றதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த கிறிஸ்மஸ் வருதுல்ல, அப்பயும் ஒரு பிளானு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன். அங்கே போயிட்டு அப்படியே இஷ்டத்துக்கு இருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு டயட் இந்த சென்ஸ் ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ண பார்க்குறேன். அது கூட மற்ற சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அளவோடு சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இஷ்டத்துக்கு கண்ணாப்பின்னா நடிக்காமல், அங்கே என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டாகவும் இல்லாமல் அதுக்குன்னு இஷ்டத்துக்கு கண்ணாப்பின்னான்னு சாப்பிடாம இருக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. யா, ஸோ டே 20 have successfully completed. எங்கே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்? தூங்கினா தான் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், சீக்கிரம் தூங்கினா தான் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பட் பரவாயில்ல, இன்னும் 11 days to go.